ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து மோனா கூட ரொம்பவே க்ளோஸாக பழகி இருந்திருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும். அவன் நம்மளை விட்டு போகணும்னு நினைக்கிறான், நம்ம ஏன் அவனை பிடிச்சி வச்சுக்கிட்ட அப்படின்னு. அவன் வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் சைனெல்லாம் போட்டு தூக்கி வீசிகிட்டு இருக்கா. அவன் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்திருப்பான்ல, ஜுவல்லு, அதையுமே கொடுத்துட்ருக்கா. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. என் வயிற்றில் வளர குழந்தைக்கு அப்பா நீ கிடையாது, இது வேற ஒருத்தவங்களோட குழந்தை அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போக ஹீரோ கத்திட்டு இருக்கான், என்னடி சொல்கிற அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த எடிட்டர் பொண்ணையும் அவங்க பாய் ஃப்ரெண்டையும் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, என்னாச்சு, நீ ஹீரோவோட சண்டை போட்டியா? சண்டைலாம் போடல, நாங்கள் வந்து பிரேக்கப் பண்ணிட்டோம். என்னம்மா சொல்லிகிட்ருக்க, நீ கன்சீவாக இருக்க, ஏன் வெளியே வந்த? அதெல்லாம் பெரிய ஒரு கதை, அதெல்லாம் சொல்லணுன்னா பக்கமாக சொல்லிகிட்டே போகணும். வேண்டாம், அவன் என்ன வேணான்னு முடிவெடுத்துட்டான், இதுக்கப்புறமா எதுக்கு நம்ம அவனோட இருந்துட்டு அப்படின்னு. ஸோ இவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க, நீ எங்கள் கூடயே ஸ்டே பண்ணலாம், இவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பரவாயில்ல, நான் ஏன் உங்களை போயிட்டு தொல்லை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நான் அவனை பிரேக்கப் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கும் கொஞ்சம் தனிமை தேவைப்படுது, நீங்கள் போங்க, நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்ட்டு. இவ பார்த்திங்கன்னா தனியாக அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கா. ஹீரோட தாட்ஸாகவே இருக்குது, அவனை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா ட்ராயிங்லாம் பண்ணுறான், ஆனால் ஒரு படம் கூட வரைய முடியல, ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஸோ எல்லா பேப்பரையும் கசக்கி தூக்கி போட்டுட்ருக்கா. இவன் இங்கே பண்ணுற விஷயங்களை ஹீரோ பார்த்திங்கன்னா அவனோட வீட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த வீட்டில் வந்து கேமரா எதுவும் வச்சுருக்காங்களா என்னன்றது தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா முடியலை. ஸோ பயங்கரமாக அழுதுட்ருக்கா. எங்கிட்ட ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹீரோயினை இந்த மாதிரி பார்க்கும்போது. ஸோ அவனுக்கு ரொம்பவே ஹார்ட் பெயினாக இருக்குது போல், அப்படியே கையை வச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இந்த சைடே ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க பிஏ வந்து சொல்லிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிட்டா. ஆனால் அவங்க வீட்டை விட்டு போகும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததாக கேள்விப்பட்டோம் அப்படின்னு. எது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அப்படின்னு இந்த அம்மா ஒரு மாதிரி யோசிக்குது. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே கண் முழிச்சு பார்க்குறா. அவளுக்கு அடி வயிற்றுல பயங்கரமாக வலிக்குது. ஏன் இப்படி வலிக்குது அப்படின்ட்டு எந்திரிக்கிறா. அவனால் நிற்கக்கூட முடியல, அந்தளவுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ அப்படியே தவந்து அந்த ஃபோனை எடுத்துடலாம், யாருக்காவது கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு பார்க்குறா, ஆனாலும் முடியலை. ஸோ அந்த நேரம் ஹீரோ பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கே வந்துட்டுருக்கான். உனக்கு என்னாச்சு அப்படின்னு. ப்ளீஸ் என்னை காப்பாற்று, எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்படியே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறானுங்க. இப்போ தான் அவள் லைட்டாக கண்மொழிச்சு பார்க்குறா. டாக்டர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அடி வயிற்றில் லைட்டாக அவங்களுக்கு பெயின் வந்திருக்கு, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க, இன்னொரு டைம் உங்களுக்கு பெயின் வந்தது அப்படின்னா உங்களுக்கு அபோர்ஷன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. சரி டாக்டர், நான் கவனமாக இருக்கேன். என்னை யார் இங்கே வந்து அட்மிட் பண்ணா? உங்களை யார் வந்து அட்மிட் பண்ண கிடையாது, நீங்கள் தான் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. அப்படியா, ஹீரோ நம்மளை தூக்கிட்டு வந்த மாதிரில இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்திங்கன்னா தூரமாக நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். இந்த சைடு ஹீரோக்கு பார்த்திங்கன்னா முடியல, ஹீரோயின் இல்லாமல் அவனால் எந்த ஒரு வேலையுமே பார்க்க முடியல, அவளோட ஞாபகமாக தான் இருக்குது. ஸோ மறுநாள் காலையில் பட்லர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நான் ஹீரோயினை ரிட்டன் கூட்டு வர போகிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. பட்லருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ 2 பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவளுமே ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துட்ருக்கா. அப்போ யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது, வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இந்த சமயம் நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா கதவை திறந்துட்டு உள்ளே வரான். உள்ளே பார்த்திங்கன்னா ஹீரோனை காணோம். அப்போ யார் வந்து நம்ம ஹீரோனை கூப்பிட்டு போனாங்க அப்படின்றது தெரில. ஹீரோவும் பார்த்திங்கன்னா யாரா வந்து கூப்பிட்டு போனால், யாழ் எங்கடா அப்படின்னு. சாரி சார், அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரி அந்த பாடி கார்டு சொல்லும்போது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தூக்கி போட்டு மிதிச்சிட்ருக்கேன். இதுக்கு தான் தண்டமாக உங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேனாடா, ஒரு வேலை கூட உருப்படியாக பார்க்க மாட்டீங்க. இந்த சைடை ஹீரோயின் பார்த்திங்கன்னா கண்ணு முழிச்சு பார்க்குறா, ஐயோ நம்ம எங்கடா இருக்கோம் அப்படின்னு. அப்போது ஒருத்தவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நான் ஹீரோ அம்மாவோட பட்லரு, அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு. இவளும் பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டுருக்கா. எதுக்கு என்னங்க கடத்திட்டு வந்தீங்க, அதான் உங்கள் பையனை நான் பிரேக்கப் பண்ணிட்டேல, அப்புறம் என்ன அப்படின்னு. நீ என்னோட குடும்பத்துக்கு தேவையில்லை, ஆனால் உன் வயிற்றில் இருக்கிறது என் குடும்பத்தோட வாரிசு, எனக்கு அது வேணும் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா, இது ஒன்றும் பிள்ளையோட குழந்தை கிடையாது, என்னடி என்கிட்டயே போய் சொல்லிகிட்ருக்கியா, அன்றைக்கி நான் அமுச்சு விட்ட பசங்க உன்னை டச் கூட பண்ணலை, எனக்கு நல்லா தெரியும் இது என்னோட பையனோட குழந்தை தான். ஸோ ஒழுங்காக இங்கே இரு, குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நீ இங்கேருந்து போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அம்மா போகுது. ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா முடியலை, ஏன்டா என்ன இப்படி அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா மோனாவை பிடிச்சி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சொல்லு அவளை நீ எங்கே கடத்தி வச்சிருக்க அப்படின்னு. அவள் அழுது புலம்பிட்டு இருக்கான், நான் அவளை கடத்தலை அப்படின்னு. ஸோ பட்லர் வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறான். என்னாச்சு, ஹீரோனை கண்டுபிடிச்சியா? இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனை போட்டு உலுக்கிட்டு இருக்கான். ஏன் கண்டுபிடிக்க முடியல? அவள் எங்கே தான் போனான்? எனக்கு அவள் வேணும் அப்படின்ட்டு. ஒன்றும் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் சுற்றி பார்க்குறான். அவள் கூட இருந்த அந்த மெமரிஸ் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஹீரோன் பார்த்தீங்கன்னா கூப்பிட்ற மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. நீ எங்கே இருக்க? என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு. சரி, என்னோட தப்பு தான். நான் ஹீரோனை எப்படினாச்சும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரொம்பவே காமாக இருக்கணும். ஸோ அமைதியாரு, நல்லா யோசி அப்படின்னு அவனுக்குள்ளேயே சொல்லிகிட்டு இருக்கான். மறுநாள் காலையில் பட்லர்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கான். ஹீரோன் வந்து ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லைன்னு அட்மிட் ஆகியிருந்தார்ல, அப்போ அவளை செக் பண்ணிங்களா? அவள் வயிற்றில் இருக்கிறது என்னோட குழந்தை தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்ற மாதிரி பட்லர் சொல்லும்போது, அப்போ நம்ம வந்துட்டு தப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது என் அம்மாவை அப்படின்னு இவன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாகவே கெஸ் பண்ணுறான். இந்த சைடாக ஹீரோனை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா ஒரு பாறை மேலே உட்காந்துட்டு ட்ராயிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ அம்மாவோட பட்லர் வராங்க, சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு. சாப்பிடுங்க அப்படின்னு. அவள் எதுவுமே சொல்ல மாட்டாளா? உங்கள் குழந்தை தானே, ஏன் இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. என் குழந்தை தான். இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னை வந்துட்டு அவன்கிட்ட வந்து பிரிச்சுருவாங்க. ஸோ அம்மா இல்லாமல் அவன் இந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு வளருவான். எனக்கு அதை யோசிக்கும் போதே முடியலை அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அந்த சார்லஸ்க்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சைடை ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட வந்து கேட்டுட்ருக்கான், எங்கே அவள் அப்படின்னு. என்கிட்ட வந்து கேட்குறேன், எனக்கு எப்படிப்பா தெரியும்? சும்மா நடிக்காதீங்க. அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுட்டு தானே அவளை கடத்தி வச்சுருக்கீங்க. சொல்லுங்கள் அப்படின்னு. ஐயோ, எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு. ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? நான் ஹாப்பியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இப்படின்னு. சரிடா, நான் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். அவள் வந்து ரொம்ப சேஃபாக இருப்பாள். குழந்தை பெற்று கொடுத்தாலுமே அவள் வந்து சேஃபாக தான் இருப்பாள், அவளுக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் நீ வந்து மோனாவை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணும். இதுக்கு ஓகே சொன்னீன்னா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறதை விடவே இல்லை. அவங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குது, ஹீரோயின் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே தான் இருக்கான். அதே சமயம் ஹீரோனை காட்டுறாங்க. இவளை செக் பண்ணுறதுக்காக டாக்டர் அப்புறம் ஒரு நர்ஸ் வராங்க. இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா நர்ஸை தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு ஒரு பேப்பர் மாதிரி ஏதோ ஒன்று சுருட்டி ஹீரோன்ட்ட கொடுக்குறாங்க, பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ அந்த நர்ஸ் வந்து தண்ணியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி குடிங்க, நல்லா பார்த்துக்கங்க அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஒரு பொண்ணு ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அது பொண்ணு மாதிரியும் இல்லை, பையன் மாதிரியும் இல்லை. ஸோ இவளுக்கு ஒன்றும் புரியல, யார் இவர், எதுக்கு நம்மக்கிட்ட இந்த ஃபோட்டோவை கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு. சைடு ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக ஒரு மாதிரி பதட்டமாக இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துகிட்டே இருக்குது. ரூம்குள்ளே வந்துட்டு பயங்கரமாக அடிக்கிற சத்தம், பொருள்லாம் கீழே விழுந்து உடையிற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ என்னடா ஆச்சு, யாருக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே வாயிலேருந்து ரத்தம்லாம் வர ஒரு மாதிரி வந்துட்டுருக்கான். ஐயோ இப்படியே அடிச்சிட்டாரு, ஏன் தான் அவர் இந்த மாதிரி பண்ணுறாருனே தெரியலையே அப்படின்ட்டு ஹீரோ உட்கார வச்சு மருந்தெல்லாம் போட்டு விட போகிறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு கத்தி எடுத்து அவனோட கழுத்துக்கிட்ட வச்சு கேட்டுட்ருக்கான். சொல்லுங்கள் ஹீரோனை எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாண்டா அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா அப்படின்ற விஷயங்களை நான் மறைக்கிறேன். ஆனாலும் நீ அதுக்கிட்டேயே போய் நீ ஏன்டா இப்படி ஹர்ட் ஆகிட்டுருக்க அப்படின்னு. எனக்கு அவள் வேணும், சொல்லுங்க அப்படின்னு. நீ மோனாவை மட்டும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோ, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி பண்ணி தொலைகிறேன். இந்த ஃபேமிலியோட ரெப்புடேஷன் அது இதுக்காக மட்டும்தானே நான் வாழணும். என்னோட ஆசை, என்னோட விஷயக்கு நான் வாழவே முடியாதுல்ல அப்படின்னு அவன் ஒரு மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இந்த அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுது போல். ஹீரோ அப்பா வந்து சரியான சைக்கோவாக இருப்பான் போல். அதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. இவளை செக் பண்ணுறதுக்காக திரும்பவும் அந்த டாக்டர் வந்திருக்காங்க. அவள் கேட்குறா, நீங்கள் யார், எதுக்கு என்கிட்ட அந்த ஃபோட்டோவை கொடுத்தீங்க? ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஜென் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்க உங்களை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற விஷயங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் என் கூட வாங்க, உங்களை நான் பத்திரமா கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு. இவன் எப்படி நம்பி போக முடியும்? இல்லை என்னால் இந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்க முடியாது. இது பொய்யா இருந்தாலும் சரி, உண்மையாக இருந்தாலும் சரி, நான் உன்னோட வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இந்த விஷயத்தை இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அந்த லவர் பாய் இருக்கான்ல, அவனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் அவன் சாகலை போல், உயிரோட தான் இருக்கான் போல். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே நடக்கலாமே அப்படின்னு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறா. கீழே பார்த்தீங்கன்னா அந்த மெய்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க.
ஹீரோக்கும் மோனாக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க போல், ஃபேமிலியாக டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு. இதை கேட்கும்போது ஹீரோனுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இவளுக்கு பெயினுமே வந்துடுது. ஸோ பயங்கரமாக கத்திகிட்ருக்கா. இதுக்கப்புறம் எல்லா டாக்டர்ஸுமே வந்து அவளுக்கு பிரசவம்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடை ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா அந்த டின்னர்லாம் முடிச்சுட்டு வேகமாக வந்துட்டுருக்கான். பட்லர் வந்து கேட்குறான், என்னாச்சு சார், ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா, இந்த இந்த அட்ரஸ்க்கு போ, இங்கே தான் ஹீரோயின் இருக்கா அப்படின்னு. இவங்க 2 பேரும் காரில் வேகமாக வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தா ஆல்ரெடி இங்கே பாடி கார்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே வந்து செத்து போய் கிடக்கானுங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படியே மேலே போய் பார்த்தா அந்த டாக்டர், நர்ஸு எல்லாருமே செத்து போயிருக்காங்க. ஹீரோயினை காணோம், அந்த குழந்தையுமே காணோம். இவனுக்கா எவன்டா வந்து இந்த மாதிரி பண்ணி நம்மளால் தூக்கிட்டு போனது அப்படின்ட்டு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு போல். அவர் பயங்கரமாக அடி வெளுத்து எடுத்துறாரு. ஸோ ஹீரோட ஷர்ட் ஃபுல்லாமே வெறும் பிளட்டாக தான் இருக்குது. இவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறீங்க, இவன் உங்கள் புள்ள தானே, ரெப்புடேஷன் சொல்லி ஏன் இந்த மாதிரி அவனை கொல்றீங்க அப்படின்ட்டு அந்த அம்மாவும் கத்துது. ஆனாலும் அந்த ஹீரோ அப்பா முஞ்சியை காட்டவே இல்லை. இந்த சைடை ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண் முழிச்சு அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கா. அங்கே அந்த லவர் பை தான் வந்திருக்கான். ஸோ அவனை பார்த்தோன்னா, நீ இன்னும் சாகலையாடா? ஆமாம், நான் இப்படி உன்னை விட்டு சாவேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். நீ தான் அப்போ அந்த டாக்டரை என்கிட்ட அமுச்சு வச்சதா, என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஜென் ஃபேமிலி தான் உன்னோட சொந்த ஃபேமிலி, அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்தது. ஸோ அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா இல்லீகலாக குழந்தைங்களெல்லாம் விற்பாராம். அதே மாதிரி உன்னையும் விற்றுட்டாங்க. ஸோ நீ பிறந்த அப்படின்ற விஷயங்கள் இவங்களுக்கு தெரியாது, பின்னாடி தான் தெரியும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணுமே இருக்கா அப்படின்னு. ஸோ ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தாங்க. நீ ஹீரோ கூட சேர்ந்து பேட்டியெல்லாம் கொடுத்தில, அந்த நியூஸை பார்த்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம பொண்ணு மாதிரி சிமிலராக இருக்காளே அப்படின்ற மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது மூலமாக தான் உன்னை ட்ரேஸ் பண்ணி உன்னை நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். சரி, என்னோடய குழந்தைங்க என்னை மன்னிச்சிடு, அந்த குழந்தைய வந்துட்டு அவனுங்க எடுத்துக்கிட்டானுங்க, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உனக்கு ஒரு பிரதர் இருக்கான், ஆனால் அவன் நார்மலான பர்சன் கிடையாது. சின்ன வயசுலேயே அவன் வந்துட்டு பசங்க மாதிரி ட்ரெஸ் போடாமல் பொண்ணுங்க மாதிரி தான் ஃப்ராகெல்லாம் போட்டுட்டு தெரியுமா. ஸோ வளர எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணாங்க. அதனால் அவனோட ஹேர் கட்டெல்லாம் பண்ணி கொஞ்சம் நார்மலான ஒரு பையனாக மாறினான். ஆனால் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு ஹீரோனுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்த ஃபேமிலிக்கே ரிட்டர்ன் ஆகிட்டா. ஒரு நாள் வந்து ஷாப்பிங்காக வெளியே வந்திருக்கா. ஃபோன் பேசிகிட்டே எதையோ பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடியிலேருந்து நம்ம ஹீரோ மாதிரி தான் இருக்குது, வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின் பார்த்திங்கன்னா கையில் வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்ருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.